பாஸ்டர் திருஞானம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆரம்பிச்சப்போ பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டவரே அருமையான வாய்ப்புகளை எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள கத்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கான அந்த சூழ்நிலை ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க. நாங்கள் படிக்கிற அதே நேரத்தில் கற்றுக்கொள்கிற நேரங்களில் நாங்கள் எங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் நாங்கள் அபியாசப்படுத்த கத்தர் கிருபை செய்யுங்க. அருமையான இந்த கிளாஸை கூட ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்க மாணவர் எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கத்தர்தாமே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்கள் ஆழ் மனதில் நாங்கள் ஆண்டவரை பதிய வைத்துக் கொள்ள இதெல்லாம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய படமாக இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் லைஃப்பை நாங்கள் இன்னும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் மாறுவதற்கு கத்தர் கிருபை செய்யுங்க. கத்தர்தாமே எங்கள் எல்லாருக்கும் ஞானத்தின் ஆவியை தாங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கத்தனை மாற்றி எங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க. மட்டும் தருகிறோம். அருமையான ஊழியக்காரரை வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. சொல்லுகிற ஆலோசனைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னுடைய இருதயங்கள்ல இன்னும் அதிகமாக அதை தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கோப மேலாண்மை பற்றி படித்து வருகிறோம். அதில் கேஸ் ஸ்டடீஸ் படித்து வருகிறோம். பைபிளில் இருக்கக்கூடிய ஜனங்கள், நபர்கள் கோபப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாத்தையும் பார்க்க முடியாது. 24 சூழ்நிலைகள் இருக்குது. மோசேயுடைய சூழ்நிலைகளே 5 இருக்குது. ஆக அதையும் சேர்த்தா 28 சூழ்நிலைகள் இருக்குது. அத்தனையும் பார்க்க முடியாது. அதில் ஒரு பாதியாவது பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், நேர அனுமதிக்கப்படி. மோசேயினுடைய அனுபவத்தில் இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கலாம். என்னாகமோ 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கே மோசேக்கு விரோதமாக அவங்க ரிபல் பண்ணுறாங்க. மோசேயுடைய தலைமையை எதிர்க்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. 16:15. அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரிப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். இங்கே ஒரு கூட்டம், ஒரு ரிபல்ஸ், அதாவது எதிர்த்து நிற்கிற கூட்டம் எழும்புது. மோசேயினுடைய தலைமையை கேள்வி கேட்குறாங்க. என்ன, உங்கள் அண்ணனுக்கு தான் ஆசாரிய பதவியா? ஆசாரியம் பதவி மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதா? லேவி கோத்திரத்துக்கு தான் ஆசாரியம் பதவியா? நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகாரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. கொஞ்சம் பேர் அவங்க கூட சேர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வசனத்தெல்லாம் படிக்க நேரம் இல்லை, அதனுடைய சுருக்கத்தை சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரின்னு மோசே அவங்களெல்லாம் கூப்பிடுறான், வாங்க நம்மளாம் உட்காந்து பேசலான்னு கூப்பிடுறான். அவங்க வர மறுத்துட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லி விடுறாங்கன்னா 13ஆம் வசனத்தில், இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ. எதை பாலும் தேனும் ஓடும் தேசன்றாங்க? எகிப்தை சொல்கிறாங்க. ஆண்டவர் எகிப்து அடிமைத்தன வீடுன்னு சொல்கிறாரு. இவங்க வனாந்திரத்திலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எகிப்து தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக தெரியுது. எங்கள் மேலே துரைத்தனம் பண்ண பார்க்குறியா? எங்கள் மேலே அதிகாரம் பண்ண பார்க்குறியா? எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயலையோ திராட்சை தோட்டத்தையோ கொடுத்ததும் இல்லை, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னோடனே தான் அவனுக்கு அப்போ தான் கோவம் வருது மோசேக்கு. சரி, ஏதோ நீங்கள் மட்டும்தான் மோசேயும் ஆரோனும் அண்ணனும் சேர்ந்து தான் அவங்க தான் ஆளணுமா? ஆவிக்குரிய தலைவர் ஆரோன், தேசத்தின் தலைவர் மோசே, அண்ணன் தம்பி 2 பேர் தானா? இன்றைக்கி பாஷையில் சொல்கிறாங்க நெப்போட்டிசம், வாரிசு அரசியல் இன்றைக்கி பாஷையில் சொல்கிறதா இருந்தால். ஆனால் கர்த்தர் தான் ஆரோனை, மோசே எனக்கு திக்குவாய், எனக்கு பேச வராதுன்னு சொன்னப்போ கர்த்தர் தான் ஆரோனை வரவழைச்சி இவனுக்கு உதவியாக இருக்கும்படி கர்த்தர் ஏற்படுத்தினார். கர்த்தர் தான் ஆரோனை ஆசாரியனாக ஏற்படுத்தினார்.
மோசே வந்து நம்ம அண்ணனை கொண்டு வருவோன்னு நினச்சி கொண்டு வந்தது இல்லை. சரி, அவங்க ஏதோ பேசுகிறாங்கன்னு விட்டுட்டான். அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறான், வாங்க பேசலாம். நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. அப்போ தான் கோவம் வருது மோசைக்கு. கோவம் வந்தபோது என்ன பண்ணால் ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறான். மிகச்சரியான ஒரு காரியம் பாருங்கள். கோவம் இது வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய, எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய, இந்த மாதிரி பேசுனா கோவம் வரதான் செய்யும். அதாவது ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு குழுவையோ ஒரு சபையையோ நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், குழுவையோ சபையையோ ஒரு ஊழியத்தையோ தலைமை தாங்கி நடத்துகிறவங்களுக்கு தெரியும், ஒரு வேலை செய்யணும்னா சில நேரங்களில் சிலர் வரமாட்டாங்க. சிலர் தான் வருவாங்க, சிலர் வரமாட்டாங்க. ஒரு வேலை இருக்குது ஊழியத்தில், சபையில், குழுவில்னா வரமாட்டாங்க. ஆனால் ஒரு பொறுப்புன்னு ஆசைப்படுவாங்க, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு. பொறுப்புன்றதே வேலை செய்கிறதுக்கு தானே. பொறுப்புன்றதே வேலை செய்கிறதுக்கு தான். வேலை செய்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்க முடியும். சும்மா பட்ட மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்க வேலையை செய்யலைன்னா அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ அந்த பிரச்சனை பாரம்பரிய சபைகளில் உண்டு, இப்போ ஆவிக்குரிய சபைகள்லையும் உண்டு. ஏன்னா இப்போ ஆவிக்குரிய சபைகளில் எலெக்ஷன் வைக்கிறது இல்லை, பாரம்பரிய சபைகளில் எலெக்ஷன் வைக்கிறாங்க, அது பட்டவர்த்தனமாக வெடிக்குது. ஆவிக்குரிய சபைகளில் எலெக்ஷன் கிடையாது. அது வந்து ஒரு பாஸ்டரோ அல்லது பொறுப்பில் இருக்கிற ஊழியக்காரராக பார்த்து பொறுப்புகளை பிரித்து கொடுக்குறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே அது அவங்க நமக்கு ஒரு பொறுப்பு தரலை, நமக்கு ஒரு பதவி தரலை அப்படின்னு அவங்க வருத்தப்படுறவங்களும் உண்டு, முறுமுறுக்கிறவங்க உண்டு. சரி, அப்போ வந்து யார் வராங்களோ அது சொந்தக்காரனா இல்லையான்னு பார்க்க முடியாது. இப்போ இயேசுநாதருடைய கூட்டுக்குழுவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யூதா, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, இயேசுனுடைய கூட பிறந்த தம்பிகள் 12 பேரில் அவங்க ஒருத்தராக இருக்கலை. ஆனால் பின்னால் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அப்போ அழைப்பு பெற்றாங்க. அவருடைய நிருபமும் இடம் பெற்றிருக்கிறது. எருசலேம் சபையினுடைய தலைவராக அந்த ஸ்தல சபைக்கு யாக்கோபு தான், இயேசுவனுடைய சகோதரனாக யாக்கோபு தான் இந்த ஸ்தல சபைக்கு தலைவனாக இருக்கிறத அப்போஸ்தலர் 15 பார்க்குறோம். அந்த 12 பேர்லேயே பார்த்தீங்கன்னா பேதுருவும் அந்திரேயாவும் அண்ணன் தம்பி, யாக்கோபும் யோவானும் அண்ணன் தம்பி. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளையோப்பா மரியாள்னு பார்க்குறோம். எம்மா ஊருக்கு போகிற அந்த 2 சீஷர்களில் ஒருத்தர் வந்து கிளையோப்பா மரியாள். அந்த கிளையோப்பா, அவர் பேர் கிளையோப்பா மரியாள். கிளையோப்பா மரியாள்ன்றது அவருடைய மனைவி பேர். இந்த எம்மாவூர் சீஷர் 2 பேரில் ஒருத்தர் கிளையோப்பா. கிளையோப்பா வந்து இயேசுனுடைய சித்தப்பா, சித்தியினுடைய கணவர். கிளையோப்பா மரியாள் என்கிற பேர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது இயேசுனுடைய சித்தி, மரியாளுடைய தங்கச்சி. அப்போ சித்தப்பாவை வந்து 70 பேரில் ஒருத்தராக இயேசு போட்டிருந்தார். இப்போ ஆண்டவர் யாரை குறிக்கிறாரோ, அல்லது தெய்வீகத்தில் பார்த்தா, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா, ஆண்டவர் யாரை நடத்துகிறாரோ அவர்கிட்ட தான் பொறுப்பு கொடுக்க முடியும். மனுஷீகத்தில் பார்த்தா யார் வேலை செய்வாங்களோ, அந்த வேலையை சரியாக யார் மனமும் வந்து முன் வந்து செய்கிறாங்களோ, தன்னார்வமாக யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ ஊழியத்தில், அவங்ககிட்ட தான் பொறுப்பு கொடுக்க முடியும். சொந்தக்காரனா இல்லையா, ஊருக்காரனா இல்லையா, அவன் வேண்டப்பட்டவனா வேண்டப்படாதவனா பார்க்க முடியாது. அவன் வயசில் குறைஞ்சவனா அதிகமானவனா பார்க்க முடியாது. இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணுற தம்பி ஜோசப் இருக்கிறாரு, ஜோசப் கிங்ஸ்லி. அவர் பார்த்தீங்கன்னா 29 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்முடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், இவரை விட வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த அட்மின் பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்குறோனோ அந்த வேலை அவருக்கு தான் தெரியும். உள்ளூரில் இருக்கிறாரு, அவராக மனமோந்து வந்து நான் செய்கிறேன்னு சொன்னார். இந்த மீடியா அட்மின் வேலையை இன்னொரு மகள் செய்து கொண்டிருந்தால், ஒரு வாலிப சகோதரி சென்னையில். அதன் பிறகு அவளால் அவங்க அப்பா சுகவீனப்பட்டதுனால அவங்க அப்பாவை பார்க்க வேண்டியதாகிட்டு செய்ய முடியல. இவரே மனமும் வந்து தன்னார்வமாக வந்து நான் செய்கிறேன்னு சொன்னார். அதனால் அவரை அட்மீனாக நாம் வந்து அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இப்போ இவரை விட வயது உள்ளவர்கள், இவரோட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க.
இப்போ இது நம்ம வயதெல்லாம் பார்க்குறது இல்லை, வயது அவருடைய இதில் அனுபவத்தெலாம் பார்க்குறதில்ல. இவருக்கு இந்த வேலை தெரியும். ஒன்று, இந்த மீடியா அட்மின் வேலை தெரியும். ரெண்டாவது, அவர் தன்னார்வமாக இதை செய்கிறார். நாம் போய் அவரை தேட வேண்டியதில்லை. அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், அண்ணே நேரம் ஆகிடுச்சுண்ணே, அண்ணே இன்னைக்கு இருக்குது மறந்துடாதீங்க. அவர் தன்னார்வமாய் வருவார், நான் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி தான் பொறுப்புகளை கர்த்தரும் கொடுக்குறாரு, தலைவர்களும் கொடுக்குறாங்க. சிலருக்கு கோபம் வந்துடும், என்ன ஒரே ஊருக்காரங்களாக பார்த்து கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்களாக கொடுக்குறாங்க, பணக்காரங்களாக பார்த்து கொடுக்குறாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கறதில்ல. சில இடங்களில் அது தவறு நடக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறது உண்மையான தலைவர்களை சொல்கிறேன். இங்கே ஆரோனை பொறுத்தவரை கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஒருவரும் ஏற்படுவதில்லைன்னா எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கு. மோசேயின் அழைப்பை விட ஆரோனுடைய அழைப்பை தான் ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கு வேத புஸ்தகம். மோசேயினுடைய ஊழியம் பெரியது, ஆனால் அழைப்பை பொறுத்தவரை ஆரோனுடைய அழைப்பு, அதுவும் ஆரோனுடைய சந்ததி சந்ததியாய் ஆரோனுடைய சந்ததி இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஆரோனுடைய சந்ததி தான் ஆசாரியர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் முறைமை மாறி மெல்கிசேதேக்கினுடைய முறைமை வந்துச்சு, இயேசு ஆசாரியராக பொறுப்பேற்றார். மோசேயினுடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னு பைபிளில் குறிப்பே இல்லை. மோசேயினுடைய பிள்ளைகள் யாரும் ஊழியத்துக்கு வரலை. மோசேயினுடைய பிள்ளைகளை பற்றி பேர் தான் இருக்குது, ஒரு விவரமும் இல்லை. ஆரோனுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளுப்பை, இப்போ எத்தனையோ தலைமுறை இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவ்வளோ ஊழியத்தில் வந்தாங்க. இது கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு, கர்த்தருடைய ஏற்பாடு. இதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ வேணும்னே பண்ணாங்களோ தெரியல. பேசுகிறதுக்கு ரொம்ப இப்படி பேசினா யாருக்கும் கோபம் வரும். ஆனால் மோசேக்கு கோபம் வரல. அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறான், நீங்கள் வாங்க நம்ம பேசலான்னு கூப்பிட்டு அனுப்புகிறான். நாங்கள் வரமாட்டோம். அப்போ தான் கோபம் வருது. கோபம் வந்தால் கூட அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட போய், அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. சாதாரண கோபம் இல்லை, கடும் கோபம். ஒன்றே ஒன்று தான் ஜெபம் பண்ணுறான், அவங்க கொடுக்குற காணிக்கை ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கக்கூடாது. கோபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிற அவங்கள அடி ஆண்டவரே, அவங்களுக்கு ரெண்டு சிற்றை 2 அடி வையும் ஆண்டவரே, அப்படி தான் உணர்வாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வரணும் ஊழியக்காரன்னா. அப்படி கூட சொல்லலை. அவங்க கடும் கோபம் வந்தப்போ ஆண்டவர்கிட்ட போகிறான், சரியான நபர்கிட்ட போகிறான். சொல்கிறத பார்த்து எனக்கு சிரிப்பாக தான் வருது படிக்கும்போது. அவர்கள் செலுத்தும் காணிக்கையே அங்கீகரியாது இருப்பீராக. அவன் சொன்ன ஜெபமாக தான், ஆண்டவர் அங்கே காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிரும். அவன் சொல்கிறான், அவங்க ஒரு கழுதையை கூட நான் எடுத்துக்கொள்ளலை, அவர்களில் ஒருவனுக்கு நான் எந்த கெடுதியும் செய்யலை. அவ்வளோதான் அவன் கோபம். அதுக்கப்புறம் கர்த்தர் கோபப்படுறார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கோபப்பட்டு சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில், அவர்களுக்கு விரோதமாய் கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசேயோடு 22, அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருக்குடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் மோசே ஆரோனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போயிருங்க, உங்கள் 2 பேர் குடும்பம் மட்டும் தனியாக போயிருங்க, மற்ற 32 லட்சம் பேரையும் நான் இப்போ அழிக்க போகிறேன். அப்போ இவங்க மோசே ஆரோனும் என்ன செய்கிறாங்க, முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தன் தானே தப்பு செஞ்சான், ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக எல்லாரையும் ஏன் அழிக்கிறீங்கன்னு, எல்லார் மேலே ஏன் கடும் கோபம் கொள்வீரோ. இப்போ இந்த கடும் கோபம் யாருக்கு மேலே போயிடுச்சு, ஆண்டவர் மேலே போயிடுச்சு. மோசே கடும் கோபம் கொண்டான், ஆனால் பாவம் செய்யலை. ஆண்டவர்கிட்ட போய் விஷயங்களை சொன்னான். இப்போ ஆண்டவர் கடும் கோபப்பட்டார். அப்போ ஆண்டவருடைய கோபத்தை இவன் தணிக்கிறான்.
அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த கோராகு, தாத்தான், ஆபிராம் அவங்க குடும்பத்தை மட்டும் அழிக்கிறார். உயிரோடைய பூமி அவர்களை விழுங்குகிறது. அவருடைய கூடாரங்கள், பொருள்கள் எல்லாம் விழுங்கப்படுகின்றன. நமக்கு தெரியும். இது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மை பற்றி இப்போ ரொம்ப சுலபம். ஒருத்தரை பற்றி தப்பான அவதூறு பண்ணணுன்னா அந்த காலத்தில் பாத்ரூமில் எழுதுவாங்க, செவுத்தில் எழுதுவாங்க, மொட்டை லெட்டர் போடுவாங்க, எல்லார்ட்டையும் போய் சொல்லுவாங்க இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு. இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ எதுலையாவது ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி வேறு பேரில் சமூக ஊடகத்தில் போட்டுடலாம். யார் போடுறாருன்னே தெரியாது. ஒருத்தரை பற்றி தப்பாக போடுறதுக்கு ரொம்ப சுலபம். இப்போ யாராவது அப்படி போட்டாங்கன்னா நிச்சயமாக கோபம் வரும். எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனால் அந்த மாதிரி கோபத்தை நம்ம எப்படி, கோபப்பட்டது சரிதான். மோசே கோபப்பட்டது சரியில்லை, தப்பு கிடையாது. கோபப்பட்டான், ஆண்டவர்கிட்ட போய் சொன்னான். ஆண்டவரே அவளை அழியும் ஜெபம் பண்ணலை. ஆண்டவரே அவங்க கொடுக்குற காணிக்கையை நீங்கள் வாங்காதீர்கள், அங்கீகரியாதிரும்னு தான் ஜெபம் பண்ணுறான். அதனால் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை அழித்து போடுகிறார். மிகச்சிறந்த ஒரு உதாரணம். கோபத்தை எப்படி கையாள வேண்டும். எனது மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு. மக்கள் எல்லாம் அவன் பக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் வாசரிப்பு கூடார வாசலில் கோராகு, தாத்தான், அபிராம் கூட சேர்ந்துட்டாங்க. அந்த நிலையில் அவன் நன்றி இருக்கா, எவ்வளோ செஞ்சேன் உங்களுக்காக, எவ்வளோ செஞ்சுருக்கேன், நன்றி இருக்காயா உங்களுக்குன்னு அதை எதுவுமே யோசிக்கலை. கர்த்தர் சொல்கிறாரு, இவன் அவங்க அந்த 3 பேருடைய காணிக்கையை வாங்காதீங்க ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சொல்கிறாரு, 32 லட்சம் பேரையும் அழிக்க போகிறேன், நீங்கள் 2 பேரும் தள்ளிப்போங்க. ஒரு சராசரி மனுஷனாக இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பான். இந்த 32 லட்சம் பேரையும் வச்சுக்கிட்டு 40 வருஷம் தலைவலி, எல்லாத்துக்கும் பதில், தண்ணி வேணும்னாலும் பதில் சொல்லணும், சாப்பாடு வேணாலும் பதில் சொல்லணும், வியாதி வந்தாலும் பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். பா ஒரு பிச்சை, உங்களை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு வேற சொல்லிட்டார். உங்களை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், நீங்கள் 2 பேரும். இன்னொரு இடத்துல அதை சொன்னார். இப்போ இந்த இடத்துல அது இல்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்கிறது. ஆனால் இல்லை ஆண்டவரே, அவங்களுக்கு மட்டும் தண்டனை கூட, மக்களை விட்டுருவோன்னு ஜெபம் பண்ணுறான். எவ்வளவு ஒரு பழைய ஏற்பாட்டுக்காரன் தான், எவ்வளவு பக்குவம் பார்த்தீங்களா? அதனால தான் மோசையை குறித்து பூமி எங்கிலும் அவர் சார்ந்த குணமுள்ளவனாக இருந்தான்னு மோசையை பற்றி சொல்லியிருக்கு. கோபத்தில் கற்பலையை உடைச்சவன் தான், கோபத்தில் கண்மலையை அடித்தவன் தான். ஆனால் இந்த இடத்துல அவ்வளவு அருமையாக, அவ்வளவு பக்குவமாக ஆண்டவரே கோபப்பட்டார். ஆண்டவருடைய கோபத்தையே சாந்தப்படுத்துகிறான். எவ்வளோ ஒரு பக்குவம் பாருங்கள், எவ்வளோ ஒரு முதிர்ச்சி பாருங்கள். மோசே, நம்ம இன்னொரு சம்பவம் உண்டு, அது நமக்கு நேரம் இல்லை, அதை விட்டுருவோம். இன்னொரு காரியம் வாசிக்கிறோம். அவன் ஒரு புறஜாதி மனிதன், ஒரு புறஜாதி ராஜா பாலாக். என்னாகும் 24:10 படிக்கிறோம். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடை கைத்தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். பாலாக் ராஜா, மோவாபுடைய ராஜா, பிலேயாமை கூப்பிட்டு இஸ்ரவேலை சபிக்க சொல்கிறான். அது நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை. அதாவது பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, மற்றவர்களை சபிக்கிற அதிகாரம். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் யாருக்குமே கிடையாது. ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபியாதிருங்கள். புதிய ஏற்பாட்டில் யாருக்குமே, அப்போஸ்தலருக்கு கூட அது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் சபிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிக்கு மட்டும் சபிக்கிற ஒரு அதிகாரம் இருந்தது. அதை அறிந்த பாலாக் ராஜா யுத்தம் பண்ணி இவங்களை ஜெயிக்க முடியாது இஸ்ரவேல் ஜனங்களை. பிலேயாம் சபிச்சிட்டானா, தீர்க்கதரிசி சபிச்சிட்டானா அவங்க சபிக்கப்பட்டு போவாங்க, யுத்தத்தில் தோற்றுருவாங்க என்று நினைத்தான்.
ஆனால் ஆண்டவர் வந்து சபிக்காதன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் போகாதனார். அப்புறம் போனால் தடுத்தார். சரி நீ போ, ஆனால் நான் சொல்கிறபடி செய்யின்றாரு. இவன் சபிக்க விடலை இவனை. அதனால் அப்போ இவன் கோவப்படுறான். பாலாக் அது தரேன் இது தரேன், பதவி தரேன், பட்டம் தரேன், பணம் தரேன்னு சொல்லி பார்த்தான். இவன் ஆண்டவர் இவனை விடலை. அப்போ சொல்கிறான், நாட்டினுடைய ராஜா மோவாப் ராஜா கோபப்படுறான். கோபம் உண்டவனாகி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பின, நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். சபிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிச்சிட்டான் பிலேயாம் தேவ ஜனங்களை. அதாவது நம்ம யாரை சத்துருக்கள்னு நினைக்கிறோமோ, மோவாப் ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களாக நினச்சான். ஆனால் உண்மையில் சத்துருக்களை கிடையாது. ஏன்னா கர்த்தர் முதல்ல சொல்லிடுறாரு. உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மோவாபுடைய பகுதியை உங்களுக்கு தரமாட்டேன். மோவாபுக்கு சுதந்திரமாக கொடுத்த அந்த 7 ஜாதிகளுக்கு கொடுத்த நிலத்தை தான் உங்களுக்கு கொடுப்பேன், தேசத்தை தான். கானானியர், எமோரியர், கிர்காசியர், எபூசியர் உள்ளிட்ட 7 ஜாதிகள், பெர்சியர் 7 ஜாதிகள். அந்த 7 ஜாதிகளுக்கு உரிய தேசத்தை தான் உங்களுக்கு கொடுப்பேனே தவிர மற்றவங்க தேசத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏதோம் தேசத்தை கொடுக்க மாட்டேன், மோவாப் தேசத்தை கொடுக்க மாட்டேன், அம்மோன் தேசத்தை கொடுக்க மாட்டேன். அந்த லிஸ்ட்டு சொல்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த 7 ஜாதிகளுடைய தேசத்தை தான் கொடுப்பேன்றார். அப்போ அப்படி பார்த்தா மோவாபியர் வந்து இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகளே கிடையாது. இவனா நினச்சிக்கிறான். அதுவே ஒரு தப்பான அபிப்பிராயம் தான், இவன் எனக்கு எதிரின்னு. அதனால் அவனை சபிக்கணும். அவனை ஆசீர்வதிக்க கூடாது. சபிக்காதது ஒரு பாதி கோபம், ஆசீர்வதிச்சது அதை விட பெரிய கோபம். இப்போ நாம் யாரையும் ஆசீர்வதித்தால் நம்ம ஒருத்தரை நமக்கு பிடிக்கலை, அவரை நம்ம எதிரியாக நினைக்கிறோம். ஒருவேளை உண்மையிலே எதிரியாக கூட இருக்கலாம் நமக்கு. அவர் ஒரு தப்பான ஆள்னு நம்ம நினைக்கிறோம். அவங்கள யாரும் ஆசீர்வதிக்கிறாங்க. இல்லை யாரோ ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவர் நல்ல மனுஷன், நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஊழியத்துக்கு உதவுகிறவர், அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு கோபம் வரும். ஒரு மோசமான ஆள், இவரை போய் ஊழியக்காரர் அல்லது நம்ம யாரை மோசமான ஆள் நமக்கு எதிரி நினச்சிட்டு இருக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் வருதுன்னு வைங்க. அவங்கள யாரோ ஒரு ஊழியக்காரர் முன்னால் கூப்பிட்டு, பேர் சொல்லி கூப்பிட்டு, அல்லது சுட்டி காட்டி கூப்பிட்டு, உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவோம் போது நமக்கு கோபம் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் ஒருத்தர் மனுஷன் ஆசீர்வதிக்கிறதுனால ஒருத்தர் ஆசீர்வாதம் பெற முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயுவில் சொல்கிறார் 10ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறுங்கள். அவங்க தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அந்த சமாதானம் அவர்களுக்கு பலிக்கும். அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அந்த சமாதானம் உங்ககிட்ட திரும்ப வந்துடும் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். 10:13 மத்தேயு, ஒரு 12 படிக்கிறேன். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அல்லது ஆசீர்வதிங்கள், 2 ஒன்று தான். என்ன சொல்லி ஆசீர்வதிப்பாங்க, வாழ்த்துவாங்க? பொதுவாக யூதர்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவது, ஷாலோம்னுவாங்க. அவங்க மொழியில் ஷாலோம்னு வாழ்த்துறது வழக்கம். ஷாலோம்னா சமாதானம். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால், இயேசு ஊழியக்காரங்களை அனுப்பும்போது சொன்னது, அந்த வீடு அந்த குடும்பம் தகுதி உள்ள குடும்பமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அவர்களுக்கு அது பலிக்கும். எல்லா ஊழியக்காரரும் ஆசீர்வாதம் போடுறோம் இல்லையா, பெனடிக்ஷன்.
கிருபையும் அன்பும் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு போடுறோம். அது எல்லாருக்கும் பலிக்குதா என்ன? யார் தகுதி உள்ளவங்களோ அவங்களுக்கு தான் பலிக்கும். அத்தனை பேருக்கு தான் ஆசீர்வாதம் போடுறோம். 100 பேரோ 1000 பேரோ 10,000 பேரோ அத்தனை பேருக்கு தான் ஆசீர்வாதம் போடுறோம். ஊழியக்காரங்க அத்தனை பேருக்கும் பலிக்குதா? இல்லை. அவர்கள் தகுதி உள்ளவர்களாய் பாத்திரராய் இருந்தால் அவர்கள் மேல் வரும். அவர்கள் அபாத்திரராய் இருந்தால் திரும்பிடும். அவங்க மேலே திரும்பி ஊழியக்காரர் இடத்திற்கு அந்த சமாதானம் வந்துடும், அந்த ஆசீர்வாதம் வந்துடும். ஒருத்தர் தகுதி உள்ளவர்களாய் இருந்தால்தான் ஆசீர்வாதம் அவங்க மேலே வரும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை ஆசீர்வதிச்சா கூட அந்த ஆள் தகுதி இல்லாத ஆளாக இருந்தால் அந்த ஆளுக்கு அந்த ஆசீர்வாதம் பலிக்காது. சாபமும் அப்படிதான். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளில். அது செய்வன கூட ஒரு விதத்தில் ஒரு ஆளை சபிக்கிறது தானே. அதாவது சபிச்சிட்டா ரொம்ப பயப்படுவாங்க. அதுவும் கருணாக்க உள்ளவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா பலிக்கும். நீதிமொழிகள் 26:2 அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. சபிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வயிறெறிஞ்சு ஒன்றை சொல்கிறார், நியாயமான வயிற்றெரிச்சல் சாபமாய் மாறும். அதனுடைய கருத்தை தான், நியாயமான வயிற்றெரிச்சல் சாபமாக மாறும். நியாயமில்லாத வயிற்றெரிச்சல் அது ஒன்றும் செய்யாது. அதாவது அதனுடைய அர்த்தம். அது ஆசீர்வாதம் போட்டாலும் சரி, சபிச்சாலும் சரி, அந்த தகுதி இருந்தால், காரணம் இருந்தால் அந்த சாபம் பலிக்கும். நான் ஒருத்தருடைய நியாயமான வயிற்றெரிச்சலை சம்பாதிக்கிறேன், அது எனக்கு சாபமாக வர வாய்ப்பு இருக்குது. என்னை உலகத்தில் இருக்கிற அத்தனை பெரிய ஊழியக்காரங்களும் சேர்ந்து என் தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வதித்தாலும் எனக்கு தகுதி இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு பலிக்கும். இல்லைன்னா திரும்பி அவங்கக்கிட்ட போயிடும். பைபிள் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த பாலாக்குக்கு அது தெரியாது. அதனால தான் அவன் காசு செலவு பண்ணி இவனும் புறப்பட்டு பிலேயாம்கிட்ட ஆசீர்வதி சபிக்கணும். சரி, இன்னொரு இடத்துல போய் முயற்சி பண்ணுங்கள், இன்னொரு இடத்துல போய் முயற்சி பண்ணுங்கன்னு 3 இடத்துல முயற்சி பண்ணி இன்னும் பெரிய பதவி தரேன், இன்னும் நிறைய பணம் தரேன், இன்னும் பெரிய கௌரவம் தரேன்னு சொன்னாலும் கூட 3 தடவையும் ஆசீர்வதிச்சிட்டான். அதனால் நம்ம கோபப்பட்டு நம்ம ஒருத்தரை நம்முடைய எதிரின்னு நினைக்கிற ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம கோபப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தகுதி இல்லாமல் அல்லது கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்காமல் அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒருவேளை மோவாபு இஸ்ரவேலரை எதிரின்னு சொல்கிறான், ஆனால் ஒரு தப்பான அபிப்பிராயம், தப்பான புரிந்து கொள்ளுதல். சில நேரம் நம்ம சிலரை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இவன் மோசமான ஆள்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் பார்த்தா நமக்கு தெரியாது. உள்ளே போய் பார்த்தா நமக்கு எப்படி தெரியும்? 4 பேர் சொல்லியிருப்பாங்க, ஒரு 2-3 சந்தர்ப்பத்தில் பார்த்துருப்போம், அதை வச்சுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் உண்மையில் எல்லா கோணங்களிலும் பார்க்கணும். ஓரளவுக்கு நம்ம ஒருத்தரை உள்ளே போய் பழகி பார்த்தா தான் அவங்க யாருன்னு தெரியும். தூரத்திலிருந்து 4 பேர் சொல்கிறத வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. அதில் ஒருத்தர் எதிரின்னு நம்ம நினைக்கிறது, நம்ம அதுவும் அவசரப்பட்டு முடிவு பண்ண முடியாது. அதுதான் உனக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. அதாவது சில விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டாலே பல கோபம் இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் காரணங்களை கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். நான் ஏன் கோபப்பட்டதனுடைய காரணங்களை கொஞ்சம் விளக்குறேன்னா, நமக்கு மனிதனுக்கு வரக்கூடிய கோபங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு இல்லாதது தான் காரணம். பல தவறான அபிப்பிராயங்கள் தான் காரணம். அந்த தவறான அபிப்பிராயங்களை மாற்றிட்டாலே பாதிக்கு மேலே, முக்கால்வாசிக்கு மேலே கோபம் வராமல் போய்விடும். அதனால தான் சில முக்கியமான காரணங்களை நான் தொடுறேன். அதுக்கப்புறம் சிம்சோன் கோபப்பட்டதை நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம். சிம்சோனுக்கு கோபம் வருது.
கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண்ஜாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். இங்கே திருமண முறிவு ஏற்படுது. கணவனும் மனைவிக்கு இடையில பிரிவு வருது சிம்சோனுடைய கோபத்தால். இது இவன் முதல்ல போய் பெலிஸ்திய பெண்ணை கல்யாணம் பண்ணதே தப்பு நியாயப்பிரமாணத்தின்படி. ஒன்று, சரி கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஊர் பழக்கம் விருந்து வைப்பாங்க. விருந்து வைக்கும்போது இவன் ஒரு விடுகதையை சொன்னான். தேவையில்லாமல் பெட்டு கட்டுறது, விருந்து வைக்கிறது தான் அந்த ஊர் கலாச்சாரம். விடுகதை சொல்கிறது கலாச்சாரம் இல்லை. இவன் பெருமைக்கு ஒரு 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 விடுகதை சொன்னான். ஏன்னா இவன் சிங்கத்தை கொன்னான். அந்த சிங்கத்தில் தேன் கூடு கட்டி இருந்தது. அதை ஒரு விடுகதையாக மாற்றினான். மாற்றி இந்த விடுகதையை நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கெல்லாம் மாட்டு வஸ்திரம் கொடுப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் உடைன்றது ரொம்ப விலையேற பெற்றது, ரொம்ப விலை அதிகம். கையில் தான் நெய்யணும். உடைன்றது ரொம்ப விலை அதிகம். இப்போ எல்லாம் நவீன எந்திரங்கள் வந்ததுனால நான் சிறுவனாக இருந்தபோது இருந்த துணியினுடைய விலையை விட இப்போ விலை கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளவு துணிமணி விலை ரொம்ப ஒன்றும் ஏறலை அல்லது குறைஞ்சிருக்குன்னு கூட சொல்லுவேன். சில வகை துணிமணிகள் விலை குறைஞ்சிருக்கு முன்னையோட. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. யாராவது செத்து போனால் கூட போரில் இறந்தவர்களுடைய அவருடைய உடைகளையெல்லாம் உருவி விடுவார்கள். ஏன்னா துணிமணி அவரோட விலை உயர்ந்தது. போரில் இறந்தவன் அந்த ரத்தம் சிந்தி அது கரைப்பட்டு அந்த துணியை கூட உறிஞ்சிருவாங்க. அந்த உடையை கூட அந்த உடலிலிருந்து உருவி விடுவார்கள், உருவி பயன்படுத்தி கொள்வார்கள். இப்போ 30 பேருக்கு இவன் அந்த அவன் மனைவிட்ட போய் சண்டை போட்டிருக்கிறாங்க. ஊருக்காரங்க போய் சண்டை போடுறாங்க. எங்களுக்கு என்ன செலவு இழுத்து வைக்கிறதுக்காக விருந்துக்கு கூப்பிட்ட, விடுகதையை போட்டுட்டான். அப்போ அவனுங்க ஒத்துருக்கக்கூடாது, அவனுங்களும் ஒத்துக்கிட்டானுங்க. மனைவிட்ட போய் சண்டை போட்டதுனால மனைவி இவனை போட்டு தொந்தரவு பண்ணி அந்த விடுகதையினுடைய விடையை வாங்கிட்டான். விடையை சொல்லிட்டாங்க. இவன் கோவப்படுறான். கோவப்பட்டு அந்த ஊருக்காரங்க 30 பேரை கொலை பண்ணுறான், மனைவியினுடைய ஊருக்காரங்களை. பெலிஸ்தரை கொல்றதுக்கு தான் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன் கொன்னது தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், மனைவியினுடைய ஊரில் இருக்கிறவங்கள பக்கத்து ஊரில் போய் கொண்டா கூட பரவாயில்ல, மனைவியின் ஊரில் இருக்கிறவங்கள 30 பேரை கொன்று அவங்க உடைய உருவி கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்குறான். அப்படியும் கோபம் தீரல. சரி, அது கூட பரவாயில்ல. கர்த்தர் அவனை பெலிஸ்தரை கொல்ல தான் அபிஷேகிச்சிருக்கிறார், கொன்னுட்டான், அது கூட பரவாயில்ல. இன்னும் கோபத்தோடு கூட மனைவியை விட்டே போயிட்டான். மனைவியை விட்டே கோவப்பட்டு, பொதுவாக மனைவி தான் கோவப்பட்டு அம்மா ஊருக்கு எங்கேயாவது போவா. இப்போ மனைவி அவங்க அப்பா வீட்டில் தான் இருக்கிறா, அப்பா வீட்டில் தான் சம்பவம் நடக்குது. இவன் கோவப்பட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். ரொம்ப நாளாக ஆனதுனால வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த மனைவிக்கு. இந்த குடும்பம் பிரிஞ்சு போனதை நம்ம பார்க்குறோம். ஒரு பெண்ணை, ஒரு அவிசுவாசி பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தப்பு. கல்யாணம் பண்ண பிறகு வச்சு வாழ்ந்து தானே ஆகணும். அவள் இருக்க சம்மதித்தால் வாழ்ந்து தானே ஆகணும். அவகிட்டையும் கோவப்பட்டுட்டு போயிட்டான். இது தேவையில்லாத வீண் பெருமைக்காக, தன்னுடைய பெருமைக்காக தான் சிங்கத்தை கொன்னதைக்காக ஒரு விடுகதையாக மாற்றி, அந்த விடுகதையை பதில் சொன்னால் அதுக்கு நான் பரிசு கொடுப்பேன், அது ஒரு பந்தயம் கட்டி, தேவையில்லாத பெருமை. அது கோபத்தில் முடிஞ்சு கடைசியில் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. நம்ம தேவையில்லாத சவால்களில் சிக்கக்கூடாது. சிலர் சவால் விடுவாங்க, சிலர் பெட்டு கட்டுவாங்க, பந்தயம் கட்டுவாங்க. ஒரு பக்கம் மீசையை எடுத்துருவேன், இது விளையாட்டுக்கு சொல்கிறது. சிலர் உண்மையிலே சீரியஸாகவே ஆகிடும். ஒரு பக்கம் மீசையை எடுப்பேன். நண்பர்களுக்குள்ளே சிலர் அப்படி பந்தயம் கட்டுவாங்க. ஒரு பக்கம் தலைமுடிய, ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்கிடுவேன். இப்படி ஏதாவது ஒரு சவால் விடுவாங்க.
அப்புறம் மாட்டிக்கிடுவாங்க, இல்லை ஏதாவது பந்தயம் கட்டுவாங்க. அது தேவையில்லாதது. இந்த மாதிரி செய்வது தேவையில்லாத ஒரு விஷயம். இது கோபத்தை தான் வரவழைக்கும். குடும்பமே கடைசியில் பிரிஞ்சு போச்சு. கணவனும் மனைவியுமே பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஒரு கோபம் எவ்வளோ மோசமானது பாருங்கள். குடும்பத்தை பிரிச்சிடும். அது சிம்சோன் வந்து ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், ஒரு நியாயாதிபதி என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான பகுதி இருக்குது. பாவத்தில் விழுந்து கிடந்தான், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 16:31 சொல்லுது. 16 வருஷம் அவன் இஸ்ரவேல் நாட்டினுடைய தலைவனாக இருந்தான். 20 வருஷம் 20 வருஷம் இஸ்ரவேல் நாட்டை அவன் ஆண்டான். 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் பாவத்திலே விழுந்து தெளிலால் வீட்டிலே இருக்கலை. தெளிலால் வீட்டில் இருந்தான், அங்கே தான் வாழ்ந்தான். ஆனால் இன்னொரு பக்கம் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இன்னொரு பக்கம் இஸ்ரவேலை தலைமை தாங்கி வழி நடத்தினான். அந்த கடமையை தவறலை. நம்ம சிம்சோன்னா ஏதோ தெளிலால் வீட்டிலேயே 24 மணி நேரமும் இருந்தான், வருஷ கணக்கில் ஆயுசெல்லாம் இருந்தான் என்று அப்படி அல்ல. அவன் இருந்தது அந்த வீட்டில், அவன் வாழ்ந்தது தெளிலாளோடு. அது ரெண்டுமே தப்பு தான். ஆனால் இன்னொரு பக்கம் அவன் இஸ்ரவேலை, அவனுடைய ஆட்சியை பற்றி எந்த குறையும் இல்லை. அவனுடைய தலைமையை பற்றி, அவனுடைய நிர்வாகத்தை பற்றி பைபிள் எதுவும் குறை சொல்லலை. ஆனால் அவனுடைய கோபம் இந்த குடும்பத்தை ரெண்டாக பிரித்தது. அதுக்கப்புறம் தான் தெளிலாளர்கிட்ட போய் அவன் விழுந்துட்டான். அவ்வளோ ஒரு பரஸ்திரின்னு பார்க்குறோம். அவன் திருமணம் பண்ணது பெலிஸ்தருடைய ஒரு பெலிஸ்திய பெண், அதுவும் தப்பு தான். ஆனால் பரஸ்திரியை விட அவள் எவ்வளோ பரவாயில்ல, பெலிஸ்திய பெண். அவனுடைய வாழ்க்கையில் போய் ஒரு சாக்கடையில் விழுறதுக்கும் அந்த கோபம் காரணமாயிடுச்சு. அதனால் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். நான் ரொம்ப அதுக்குள்ளே போய் விளக்க விரும்பலை. இன்னொரு கோபத்தையும் நான் பார்க்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17:28. சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யாவசத்தில் விட்டாய். யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். தாவீது மேலே தாவீதனுடைய மூத்த அண்ணன் எலியாப் கோபப்படுறதை பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் 4 வரியில் சொல்லிடுறேன். தாவீதுடைய அண்ணன்மாரெலாம் இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க, யுத்தம் நடந்துகிட்ருக்கு. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அவங்க அப்பா வந்து பலகாரம் கொடுத்து விட்றாரு. போய் பலகாரம் கொண்டு அண்ணன்மாருக்கு கொடுத்துட்டு சுக செய்தி விசாரிச்சுட்டு வா என்று அனுப்பி வைக்கிறாரு. இவன் வர்ற இடத்துல கோலியாத்தை பார்க்குறான். கோலியாத்து ஆண்டவரையும் ஆண்டோடைய ஜனத்தையும் தூஷிக்கிறத பார்க்குறான். அப்போது வந்து இவன் கேட்குறான், இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்புது. இவன் கேட்குறான், கோலியாத்தை கொல்றவங்களுக்கு என்ன செய்யப்படும், அரசாங்கம் என்ன செய்யும் என்றெல்லாம் கேட்குறான். இந்த கோலியாத்தை கொல்றதை பற்றியே அங்கே பேசிகிட்டு இருக்கிறான். உடனே அண்ணனுக்கு கோபம் வந்துடுது. தாவீது ஒரு இளைஞன், ஒரு 17-18 வயசு அப்படி தான் அவனுக்கு இருக்கும். அவனுடைய அண்ணன்மாரெலாம் வயசில் பெரியவங்க, இராணுவ பயிற்சி எடுத்தவங்க, ஆயுத பயிற்சி எடுத்தவங்க, இராணுவத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க, நல்ல வாட்ட சாட்டமானவங்க. ஆனால் இவன் வாட்ட சாட்டமானவன் கிடையாது, அழகாக இருக்கிறான். பையன் பிள்ளையாண்டான்னா 20 வயசுக்கு கீழே தான். 20 வயசுக்கு கீழே உள்ளவர்களுக்கு தான் பிள்ளையாண்டான்ற பதம் பைபிள் பயன்படுத்துகிறது. பார்க்குறதுக்கு ஸ்கூல் பையன் மாதிரி, காலேஜ் பையன் மாதிரி இருக்கிறான், சிகப்பாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான். ஆயுத பயிற்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது, யுத்த பயிற்சி கிடைக்காது. ஆனால் கோலியாத்தை கொல்றதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தட்டியா. கோவம் வந்துச்சு அவனுக்கு. உனக்கு எவ்வளோ துணிகரம், அதிக பிரசங்கித்தனம், திமிரு இருந்தால் உனக்கு ஆயுத பயிற்சியும் கிடையாது, வயசும் கிடையாது, உடம்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவனை கொல்றதை பற்றி பேசுறியே என்று கோவப்படுறான். தம்பிக்காரன் மேலே அண்ணன் கோவப்படுறான். அதிக பிரசங்கி,
முந்திரி கொட்டை, திமிரு பிடிச்சவன், இந்த மாதிரி அர்த்தத்தில் திட்டுறான். உன் இருதயத்தின் அகங்காரம், துணிகரம், உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆட்டை நீ எங்கே விட்டுட்டு வந்த, அது நாசமாக போயிட போகுது, இப்படியெல்லாம் கேட்குறான். அது தாவீது வேற ஒன்றும் சொல்லலை. நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? 2 வரி தான். கோபத்துக்கு பதில் சொல்கிறான். நான் வந்ததுக்கு காரணத்தோடு தான் வந்தேன், உங்களை பார்க்கறதுக்கு பலகாரம் கொடுக்க தான் வந்தேன். நான் வந்ததுக்கு காரணம் இருக்கா இல்லையா? நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன்? கோலியாத்தை கொல்றவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அதானே கேட்டேன், அவ்வளோதான். அது 2 வரி தான், அதுக்கு மேலே பேசலை. ஏன் இவனுக்கு கோபம் வந்தது தெரியுமா எலியாப்புக்கு? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யாரையும் வயசை வச்சோ, அதாவது ஏன் தம்பி தானே, அவன் எனக்கு தெரிஞ்ச பையன். அதாவது நான் ஒரு கட்டுரையில் படித்தேன், ஒருத்தர் தெரிந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தெரிந்த வட்டத்தில் இருந்தால் அவரை அங்கீகரிக்க மாட்டாங்க. அந்த கட்டுரையினுடைய கருத்து எப்போதும் அது சரிதானா, அது சரின்னு நான் சொல்ல வரல, அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் கட்டுரையாளர். நீங்கள் தெரிந்த வட்டத்திலே இருந்தால், நான் பார்த்து பிறந்த பையன், நான் பார்த்து வளர்ந்த பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நான் தான் அவனுக்கு நடக்க சொல்லி கொடுத்தேன், நான் தான் அவனுக்கு பாட சொல்லி கொடுத்தேன், நான் தான் அவனுக்கு பிரசங்கம் பண்ண சொல்லி கொடுத்தேன், இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் தான் வேலையில் சேர்த்து விட்டேன், நான் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு அன்பு இருக்கும், நம்ம மேலே அன்பு இருக்கும், நமக்கு உதவி செய்யணுன்ற எண்ணெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய அளவு உயரமாக பார்க்க மாட்டாங்க. நமக்குள்ளே இருக்கிற திறமையை சரியாக அவங்களால பார்க்க முடியாது. நம்ம பையன் தானே அப்படின்னு நினச்சிருவாங்க. தெரியாத ஒரு வட்டத்துக்கு நீங்கள் போனால் உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய வளர்ச்சியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட என்ன இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, என்ன கிருபை இருக்குது, என்ன இருக்குது அதை தான் பார்ப்பாங்க, என்ன ஆற்றல் இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு கட்டுரையாளர் எழுதியிருந்தார், கட்டுரையை படித்தேன். அது ஓரளவுக்கு சில இடங்களில் சில நேரங்களில் இது ஓரளவுக்கு சரி என்றே நான் நினைக்கிறேன். அதனால் இவனுக்கு தாவீது சிங்கத்தை கொன்னது தெரியாது, ஏன்னா அது காட்டில் நடந்திருக்கு, இவனுக்கு தெரியாது. வெறும் கையை வச்சுக்கிட்டு சிங்கத்தை கொண்டு இருக்கிறான், அது இவனுக்கு தெரியாது. தாவீது வெறும் கையை வச்சு கரடியை கொன்னது இவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்படி பேசுவானா? தாவீது என்ன நினைக்கிறேன், சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன், கரடியை கொண்டு இருக்கிறேன், கோலியாத்தான் அப்படி தானே, எல்லாம் ஒன்று தான். ஆண்டவரை தூசிச்சவன் மிருகம் தானே, மனுஷனே கிடையாது அவன். அந்த கண்ணோட்டத்தில் வரான். ஆனால் என்ன சொல்லியிருக்கணும், எப்பா கோலியாத்து ஒரு பெரிய ராட்சசம்பா, அவன் எவ்வளோ பெரிய ஆயுதம் வச்சிருக்கிறான், யுத்த வீரன் சின்ன வயசுலேருந்து. சவுல் அழகாக சொன்னான். சவுல் சொன்னால் அவன் கோவப்படலை சவுல் ராஜா. பின்னால் சவுல் விழுந்து போனான், எரிச்சலுக்கு ஆளாகி போனான். ஆனால் முதல்ல சவுல் மிகவும் ரொம்ப பக்குவப்பட்டவனாக இருந்தான். சவுல் பக்குவமும் முதிர்ச்சியும் உடையவனாக இருந்தான். பின்னால் தான் விழுந்து போனான் பொறாமையால். அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான் தாவீது கிட்ட, தாவீது நீ சின்ன பையன், இளைஞன், 20 வயசு ஆனால் தான் உனக்கு ஓட்டு போடுற உரிமை கொடுக்க முடியும். அந்த நாட்களில் உன்னை சென்சஸில் 20 வயசானால் தான் உன்னை எண்ணுவாங்க இஸ்ரவேல் நாட்டில். 20 வயசானால் தான் உன்னை கணக்கிலே சேர்க்க முடியும். அது வரைக்கும் நீ ஒரு கணக்கிலே கிடையாது, ஜனத்தொகை கணக்கிலே கிடையாது, உனக்கு எந்த பயிற்சியும் கிடையாது. ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா, ஒரு இராணுவ உடையை மாட்டி விட்டா அதை போட்டுக்கிட்டு நடக்கக்கூட முடியல. கையில் ஒரு ஆயுதத்தை கொடுத்தா அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூட தெரியல. அவன் சின்ன கோலியாத்து வெறும் ராட்சசம் மட்டுமல்ல, சின்ன வயசுலேருந்தே அவன் பயிற்சி பெற்றவன், ஆயுத பயிற்சி, இராணுவ பயிற்சி பெற்றவன். எப்படி சண்டை போட போகிற? அப்படி கேட்டது நியாயம், கோவப்படாமல். ஆனால் இவன் அப்படி இல்லை. அந்த கொஞ்சம் ஆடை எங்கே விட்டு வந்த, அவன் எதுக்கு வந்தீங்க தேவையில்லாமல், உனக்கு ரொம்ப அகங்காரம், துணிகரம், அப்படி கோவத்தில் அப்படி பேசினான். எப்பவுமே யாரையுமே நம்ம குறைச்சி எடை போட முடியாது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கை அனுபவத்தில். நான் சிலரெல்லாம் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் அவங்களெல்லாம். நான் யாரையும் அற்பமாக எப்போவுமே நினைக்கிறது இல்லை. எப்போவுமே நான் எல்லாரையும் அன்பாக தான் நடத்துவேன், மரியாதையாலாம். அது என்னோட கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் ரொம்ப பெருசாலாம் சிலரை நினைக்கல.
சாதாரணமாக நினச்சேன். அவங்களாம் ரொம்ப பெருசாக வந்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. என் கூட பிறந்த தம்பியை பற்றி எனக்கு தெரியாதானா? தெரியாது. அவன் சிங்கத்தை கொண்டவன், கரடியை கொண்டவன், உனக்கு என்னப்பா தெரியும்? தெரியாது. யாரையும் நம்ம வந்து ஒருத்தர் தனக்கு ஒரு பெரிய விஷயத்தை தன்னால் செய்ய முடியும்னு ஒருத்தர் சொல்லும்போது அவங்க மேலே கோவப்படுறது வந்து அது சரியல்ல. அப்போ நமக்கு வந்து போதிய அளவு நமக்கு அறிவு இல்லை, நம்முடைய அறிவு குறைவு உள்ளது. நான் பார்த்து பிறந்த பையன்தான். இப்போ என் பிள்ளைகள், என்னுடைய சொந்த 2 மகன்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் எவ்வளோ கற்றுக்கொண்டு இருக்கிறேன். தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை எல்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கொண்டது தான். நான் கூகுள் பேன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததே என்னுடைய 2வது மகன் தான். அவனும் பேசுகிறான், அவன் பொதுவான விஷயங்கள் பேசுகிறான். நான் யூடியூப்பில் பேசுகிறேன், டிவியில் பேசுகிறேன். ஆனால் என் மகன் அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் பேசுகிறான், பொதுவான விஷயங்களை பேசுகிறான். எனக்கு அதிகபட்சம் 48,000 வியூஸ் வந்திருக்கு. அதிகபட்சம் என்னுடைய 48,000 பேர் என்னுடைய செய்தியை பார்த்துருக்காங்க அதிகபட்சமாக. அவ்வளோதான். அவனுடைய ஒரு இது எவ்வளோ பார்த்தாங்கன்னு நான் பார்த்தேன். 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அவன் பேசிய பொதுவான அரசியல்லாம் அவன் பேசுகிறான். சந்தோஷம் தான் நான் பட்டேன். புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து பேசுகிறான். அதனால் நான் பார்த்து பிறந்த பையன்தான். அதனால் நம்ம யாரையும் வந்து அப்படி மட்டமாக எடை போட்டோம்னா நமக்கு தேவையில்லாத கோபம் தான் நமக்கு வரும். அது நம்ம தெரியாமல் இருக்கும் நமக்கு. அவன் காட்டில் இருக்கிறான், அவன் சிங்கத்தை கொண்டது இவனுக்கு தெரியலை. சவுளை போல் பேசியிருக்கலாம். எப்பா அவன் பெரிய போர் வீரன், உனக்கு போர் பயிற்சி கிடையாது, நீ வயசு சின்ன பையன், எப்படிப்பா சண்டை போடுவேன், அப்படி பேசியிருக்கலாம். அவன் அப்போ பதில் கொடுத்துருப்பான், நான் சிங்கத்தை கொன்னேன், நான் கரடியை கொன்னேன், இவனை கொள்றதும் அவன் எல்லாம் ஒன்று தான். அப்போ அங்கே இவங்கிட்ட அந்த பதிலை கொடுக்கல தாவீது. அந்த பதிலை சவுல்ராஜா கிட்ட கொடுத்தான். நம்ம கோபப்பட்டால் நமக்கு சரியான பதில் கிடைக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை கோபமாக சொன்னால் சரியான பதில் நமக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் வேற இப்போ வந்து இடகுணமான பதில் சொல்லலை தாவீது. நான் வந்ததுக்கு காரணம் உண்டு, நான் ஒன்றும் தப்பு செய்யலை, அந்த பதிலை தான் சொன்னான். மனம் திறந்து பேசலை. நம்ம ஒருத்தட்ட கோபமாக பேசினா மனம் திறந்து பேச மாட்டாங்க. சாதாரணமாக பேசினா தான் மனம் திறந்து பேசுவாங்க. சவுல்கிட்ட மனம் திறந்து பேசிட்டான். நான் சிங்கத்தை கொன்னேன், கரடியை கொன்னேன், எல்லாம் ஒன்று தான். மனம் திறந்து பேசிட்டான். அதே போல் இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். ரெண்டு சாமுவேல் 13:21 அதை போய் படித்து விளக்கம் சொல்ல போகிறதில்ல. இது ஏறக்குறைய அந்த லேவி சிமியோன் கோபப்பட்ட மாதிரி கோபம் தான் அது. ஆனால் அவங்க அந்த கோபத்தில் கொலை பண்ணாங்க. தாவீது அதை செய்யலை. தாமார் என்கிற மகள் கெடுக்கப்பட்டாள். தாவீதனுடைய மகள் தாமார் அம்னோனால், அப்சலோமுடைய தங்கச்சி அம்னோனால் கெடுக்கப்பட்டாள். இதே சம்பவம் தான் யாக்கோபுடைய மகள் தீனால் கெடுக்கப்பட்டாள். அவள் கெடுக்கப்பட்டாள் என்று சொல்ல முடியாது. அவளும் சம்மதித்து தான் அந்த தவறு நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாக்கோபு கோவப்படலை, மற்ற சகோதரர்கள் கோவப்படலை. லேவியும் சிமியோனும் கோவப்பட்டு ஊரில் இருக்கிற ஆண்களை எல்லாம் நயவஞ்சகமாய் கொன்று விட்டார்கள். ஆனால் அதே சம்பவம் தான் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் அதை விட மோசமான சம்பவம். தீனாளுடைய சம்மதத்தோடு நடந்தது அந்த தப்பு. இந்த தப்பு பலவந்தமாக நடந்தது. தாமார் பலவந்தம் பண்ணப்பட்டாள். தாவீது கோபப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கோபப்பட்டதோடு சரி, அவன் ஒன்றுமே செய்யலை. ஆனால் இதுலேயும் ஒரு தப்பு இருக்குது. அவன் அம்னோனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். அம்னோனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும். அதனால தான் பின்னால் அம்னோன் கொல்லப்பட்டான். அப்சலோம் அவனை கொண்டு விட்டான். இவன் ஒரு அப்பா மட்டுமில்லை, ஒரு ராஜாவும் கூட. அம்னோனை கோவப்பட்டு அப்படியே விட்டுட்டான்.
அதாவது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. நமக்கு கோவம் வருது, சரி நினச்சாலே கோவம் வருது, இதை பற்றி யோசித்தாலே கோவம் வருது, இதை பற்றி பேசினாலே கோவம் வருது, அதை பற்றி ஒன்றும் செய்ய வேண்டாம்னு விட்டுறக்கூடாது. அந்த பொறுப்பை வேறு யார்ட்டையாவது கொடுக்கணும். அம்னோன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அந்த அம்னோனை கூப்பிட்டு விசாரித்து, தான் விசாரிக்காட்டா கூட யோவாப்பை கூப்பிட்டு, எப்பா யோவாப், இந்த அம்னோனை மூஞ்சில் முழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, அவனை நினச்சாலே கோவம் வருது, நான் ஏதாவது செஞ்சிருவேன், நீ விசாரித்து தண்டனை கொடு, அவனை சிறையிலையாவது அடைச்சிருக்கலாம், அல்ல தாமாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கட்டளை போட்டிருக்கலாம். கோவப்பட்டு அப்படியே விட்டுட்டான். அந்த மாதிரியும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. சிலர் கோவப்பட்டு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க, கோவப்பட்டு கொலையே பண்ணிடுவாங்க. லேவி சிமியோன் மாதிரி ஒரே விதமான சூழ்நிலை தான். சிலர் கோபப்பட்டு அதோடு நின்றுவாங்க, செய்ய வேண்டியதை கூட செய்ய மாட்டாங்க. இதை நினச்சாலே கோபம் வருது, நினச்சாலே நான் ஏதாவது பண்ணிடுவேன், அதனால் வேண்டாம். நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா யார்கிட்டையாவது கொடுத்துடணும், ஆனால் அதை ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் அப்புறம் அம்னோன் கொல்லப்பட்டான், அப்புறம் அதுக்கு அப்சலோம் கொல்லப்பட்டான், தொடர்ச்சியாக போயிடுச்சு அது. அதனால் நம்ம கோபத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக கையாளுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகமானை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 5:11 நாகமான் கோபப்படுவதை பார்க்கிறோம். அவனும் ஒரு புறஜாதியான் தான், உலகத்தான் தான், பெரிய பதவியில் இருக்கிறவன், வல்லரசனுடைய தளபதி. அவன் என்ன சொல்கிறான், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் உக்கிரத்தோடு திரும்பி போனான். உக்கிரன்றது பயங்கரமான கோபம். இந்த கதை நமக்கு நல்லா தெரியும். நாகமானுக்கு வெண்குஷ்டம். வீட்டு வேலைக்கார பொண்ணு சொல்கிறா, தீர்க்கதரிசிக்கிட்ட போங்க சரியாயிரும்னு. ராஜா கிட்ட லெட்ரு வாங்கிட்டு போகிறான். தன் நாட்டு ராஜா கிட்ட லெட்ரு, இஸ்ரவேல் நாட்டு ராஜாவுக்கு லெட்ரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட போகிறான். அவன் எதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். இவன் என்ன லெட்டர் எழுதி கொடுத்துட்டான், குஷ்டரோகத்தை சுகமாக்குங்கன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டான். அவன் என்ன லெட்டர் எழுதி கொடுத்துருக்கணும், உங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காராமே, அவர்கிட்ட இவன் என் தளபதியை கொஞ்சம் அனுப்பி அந்த தீர்க்கதரிசியை வரவழைச்சி தளபதி சுகமாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு எழுதியிருக்கணும். அவன் அப்படி எழுதிட்டான். இவன் குஷ்டரோகத்தை சுகமாக்குங்கன்னு எழுதிட்டான். அந்த லெட்டரை கொண்டு போனால் ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டான். லிட்டராகவே சட்டையை கிழிச்சிக்கிட்டான். இது வேணும்னே சண்டைக்கு இழுக்கிறதுக்காக அப்படி எழுதிட்டான். அப்புறம் எலிசா என்கிட்ட அனுப்புங்க, எலிசா கிட்ட போகிறான். எலிசா கிட்ட போனால் ஒருவேளை எலிசா வந்து இவன் நம்முடைய ராஜாவுடைய சட்டையை கிழிக்க வச்சவன் தானே, இவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சானோ என்னவோ தெரியல, இல்லை கர்த்தர் அவனை அப்படி நடத்தினாரா என்னன்னு தெரில. இவனை பார்க்க கூட செய்யலை. வீட்டு வாசலில் போய் நாகமான் நிற்கிறான். எலிசா வீட்டு வாசலில் நாகமான் நிற்கிறான். தன்னை தாழ்த்தி தான் வந்திருக்கிறான். இப்போ அமெரிக்காவினுடைய இராணுவ மந்திரி வராருன்னு வச்சுக்கிடுவோமே. அமெரிக்காவினுடைய இராணுவ மந்திரி இந்தியாவுக்கு வராரு. அவர்கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சுகமாயிடணும். அமெரிக்கானுடைய இராணுவ மந்திரி, அதுவும் அமெரிக்க ஜனாதிபதி லெட்டர் கொடுத்துருக்காரு நம்ம நாட்டு பிரதமருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். என்ன பண்ணுவாங்க, அஃபிஷியலாக வந்ததுனால அவரை கூப்பிட்டு விடுவாங்க. தனி விமானம் கூட அனுப்புவாங்க. அமெரிக்க இராணுவ மந்திரியை வந்திருக்கிறாரு, நீங்கள் டெல்லிக்கு உடனே வாங்க அப்படி அந்த ஊழியக்காரை கூப்பிட்டு விடுவாங்க. ஆனால்
நாகமான ஒரு அமெரிக்க இராணுவ மந்திரி மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருந்தவன் அந்த நாட்களில். சிரியா ஒரு பெரிய வல்லரசு, சிரியாவினுடைய தளபதி. அவன் அதை தாழ்த்தி எலிசா வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கிறான். ஆனால் எலிசா வெளியே வந்து ஒரு கர்ட்டசிக்கு கூட வாங்க உட்காருங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறான் ஒருத்தன், வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்கன்னு, தண்ணி சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்கல. அவனுக்கு ஜெபம் பண்ணாது ரெண்டாவது சொல்லிவிட்டான், போய் 7 தடவை யோர்தானில் முங்க சொல்லுங்கள், சரியாயிடும், அவ்வளோதான். அதை கேட்ட உடனே நாகமானுக்கு கடுங்கோவம் வந்துச்சு. அவன் என்ன நினச்சான், எலிசா வந்து ஜெபம் பண்ணி என் மேலே கை வைப்பான், சரியாயிரும்னு நினச்சான். அது கோபம், அதை செய்யலை. ரெண்டாவது கோபம், யோர்தானில் போய் முழுக சொல்கிறான். யோர்தான் வந்து அந்த அளவுக்கு நதிகள்னு ஒப்பிட்டு பார்த்தா அவங்க நாட்டில் இருக்க நதிகள் தான் நல்ல நதி. ஆப்னா, பர்பார். யோர்தான் வந்து ஒரு சின்ன நதி, அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய நதி கிடையாது. சுத்தமான தண்ணீர் வந்து அப்படி ஒன்றும் சிறப்பான தண்ணி கிடையாது. அதனால் 2 விஷயங்களுக்காக உனக்கு கோபம் வருது. அதாவது ஆண்டவர் தெரிந்து கொள்கிற வழிகள் நமக்கு சில நேரம் கோபத்தை உண்டாக்கலாம். ஆண்டவர் தெரிந்து கொள்கிற இந்த மெத்தடாலஜின்னு இவங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆண்டவர் நமக்கு ஒன்று செய்கிற விதம் இருக்குது பாருங்க. ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார், ராஜாக்களுக்கு என் நாமத்தை அறிவிக்கிறதற்கு தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொன்னார். அப்போஸ்தலர் 9 அனனியா மூலம் தீர்க்க தரிசனம். ராஜாக்களுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் எப்படி பவுல் போனான் தெரியுமா? ராஜாக்களுக்கு ராயன் தான் உலகத்துக்கே சக்கரவர்த்தி, ரோம பேரரசன், கடவுளாக மக்கள் வணங்கினார்கள். அவனை பார்க்கவே முடியாது, அவனை பார்க்கவே டைமே கொடுக்க மாட்டாங்க. அது ரோமாபுரிக்குள்ளே போக முடியாது. ரோமாபுரிக்கு உள்ளே போகிறதுக்கு, பட்டணத்துக்குள்ளே போகிறதுக்கு விசா வாங்கணும். அப்போது நிலைமை அந்த நிலைமை. அந்த ராயன் இடத்துல கொண்டு போகிறதுக்கு கைதியாக தான் போனான், விசாரணை கைதியாக. அரசாங்க செலவில், அரசாங்க பாதுகாப்பில் போனான். அவன் நினச்சிருப்பானா, ராஜாக்களுக்கு ஆண்டுடைய நாமத்தை அறிவிப்பேனா, ராஜா நம்மளை தேடி வருவான், நம்ம அறிவிப்போம்னு நினச்சிருக்கலாம் ஒரு வேளை. இல்லை, ராஜா நம்மை வந்து ரதத்தை அனுப்பி நீங்கள் வா, வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுன்னு அப்படி கற்பனை பண்ணியிருப்பான். யாரும் அப்படி தான் கற்பனை பண்ணுவாங்க. ஆனால் எப்படி கொண்டு போகிறாரு ஆண்டவர் பவுலை? அவன் மீது ஒரு பொய் புகார் சொல்லப்பட்டு, அந்த பொய் புகாருக்கு விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணை உண்மையாக நடக்கலை. அந்த விசாரிக்கிற அந்த கவர்னர் வந்து அவர் வந்து ஞானமாக அதை செய்யலை. இவனை எருசலேமுக்கு விசாரணை வச்சு, எருசலேமுக்கு வர வச்சு கொல்ல முயற்சிக்கிறாங்க. அது பவுலுக்கு தெரிய வருகிறது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவன் ரோம பிரஜை என்கிற விசேஷ சலுகை பெற்றவன் அவன். அதனால் நான் சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி, ராயனுக்கு அபயம் விடுவது சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ராயனுக்கு அபயம் விடுகிறேன்னு சொன்னான். அரசாங்க செலவில், அரசாங்க பாதுகாப்பில் கைதி. ஆனால் கைதியாக தான் போகிறான். அரசாங்க செலவு தான், அரசாங்க பாதுகாப்பு தான், மரியாதைலாம் இருந்துச்சு. ஆனால் கைதி தான், விசாரணை கைதியாக தான் போகிறான். ஆண்டவர் சில நேரங்களில், ஆனால் ராயனுக்கு முன்பதாக போய் நின்றான். பைபிளில் இல்லை அந்த சம்பவம், ஆனால் சரித்திரத்தில் இருக்குது. அதனால் இந்த ஆண்டவர் செய்கிற விதம் நம்ம நினைக்கிற மாதிரி செயல்பட மாட்டார். நம்ம நினைப்போம் அப்படியே தீர்க்கதரிசி வந்து நம்ம இந்த மேலே தலையில் கை வைப்பார்னு. அவன் நம்மளை பார்க்க கூட செய்ய மாட்டான். நமக்கு கோபம் வரும். நம்ம நினைப்போம் நல்ல ஆண்டவர் பெரிய நதியில் கொண்டு நம்மளை, சுத்தமான பெரிய நதியில் போய் நம்மளை முங்க சொல்லுவார்னு. ஆண்டவர் ஒரு சின்ன நதியில், ஒரு வேளை சுத்தம் இல்லாத தண்ணீரில் ஒரு வேளை முங்க சொல்லலாம். நமக்கு கோபம் வரும். நாகமானுக்கு கோபம் மட்டும் இல்லை, உக்கிரத்தோடு திரும்பி போனான். ஆனால் சுற்றி இருந்த ஆளுங்க நல்ல ஆளுங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஐயா தயவுசெய்து கொஞ்சம் பொறுங்க. ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி பெரிய விஷயத்தை செய்ய சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்களா? சின்ன விஷயம் தானே, செஞ்சு தான் பாருங்களேன். முடியை கட்டி மலையை இழுங்க, வந்தா மலை போனா முடி அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. அப்புறம் அவன் செஞ்சான், அவன் சுகமானான்.
ஆண்டவருடைய முறை, செயல்முறைகள் நமக்கு நம்ம எதிர்பார்ப்புக்கு தலைகீழாக இருக்கும். ஆண்டவர் இப்படி செய்வார், என்னை இப்படி செய்வார். ஆனால் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், செய்வார். நம்ம தரிசனம் நிறைவேறும், வாக்குத்தத்தத்தை நிறைவேறும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் அது செய்கிற விதம் இருக்க பாருங்க, நமக்கு கோபத்தை வர வைக்கும். நிச்சயமாக கோபத்தை வர வைக்கும். இவங்கிட்ட கொண்டு விட்டுருக்கார நம்மளை. திமிரு பிடிச்சவன் வாசலில் வந்து நிற்கிறேன், வல்லரசு நாட்டின் தளபதி வாசலில் வந்து நிற்கிறேன், வெளியே வந்து வாங்க அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. இந்த மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவன்கிட்ட கொண்டு ஆண்டவர் என்னை விட்டுருக்காரு, மரியாதை தெரியாதவன்கிட்ட கொண்டு. சில நேரம் அப்படி தான் நமக்கு நம்மளை கொண்டு விடுவார். நமக்கு அப்படி தோணும், மரியாதை தெரியாதவன், திமிரு பிடிச்சவன். ஆனால் எலிசா அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படி இவன் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கொண்டு ஆண்டவர் விட்டுட்டாரே. சில நேரம் அப்படிப்பட்டவர்கள் மூலம் தான் கர்த்தர் நமக்கு சில கிரியைகளை செய்வார். அப்படிப்பட்டவர்களை தான் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவார். நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே வந்து வாங்க பிரதர், பிரைஸ் அலாட், அல்லேலூயா, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, காஃபி குடிங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோ தூரத்தில் இருந்துறீங்க, அப்படி சொல்லாத ஒரு ஆள்கிட்ட கொண்டு அந்த நபர் மூலமாகத்தான் நாகமான சுகமாக்கினார். ஆனால் முதல்ல நாகமான அவரை குறித்து கோவப்பட்டான், எலிசாவை பற்றி கடுங்கோபம். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டானா நமக்கு கோபம் வராது. ஆண்டவர் வந்து இடுக்கமான பாதைன்னு சொல்லப்பட்டிருக்கு, இடுக்கமான பாதையில் தான் கொண்டு போவார். 1000 வருஷ அரசாட்சியில் தான் பெரும்பாதைன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா 35. 1000 வருஷ அரசாட்சியில் தான் ஹைவேஸில் நம்ம கொண்டு போவார். அது வரைக்கும் இடுக்கமான பாதை தான். எல்லாம் முட்டு சந்து, குறுகின சந்து, 30 அடி ரோடு, இப்படில தான் கொண்டு போவார். அதாவது 2 வே கூட இருக்காது, சிங்கிள் வே ரோட்டில் தான் நம்மளை கொண்டு போவார். இடுக்கமான பாதையில் தான் கொண்டு போவார். இதில் போய் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது, இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும், இந்த வழியில் போனால் வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், நமக்கு கோபம் வரும். ஆனால் அப்படி தான் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் பயன்படுத்துகிற நபர்கள் நமக்கு கோபத்தை வரவழைக்கலாம், அவர் பயன்படுத்துகிற வழிகள் நமக்கு கோபத்தை வரவழைக்கலாம். கர்த்தர் அப்படி தான் பயன்படுத்துவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கோபம் வராது. ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கோபம் வராது. அதனால் இதோடு இன்றைய வகுப்பை நான் நிறுத்துகிறேன். அடுத்த வகுப்பில் நம்ம தொடரலாம், செபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கோபத்தினுடைய எந்த சூழ்நிலைகளில் கோபம் வருவதற்கான காரணம் என்ன, அதை எப்படி தவிர்ப்பது, அதை எப்படி கையாள்வது, எப்படி கையாளக்கூடாது என்றெல்லாம் பைபிளினுடைய சம்பவங்களின் அடிப்படையில் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அதை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அப்ளை பண்ண, மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆலோசனை ஊழியத்தில் ஆண்டவரே, கோபம் 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது. கோபத்தினால் கொலையும் பண்ணாங்க. கோபம் அடைஞ்சு அதோடு நின்று செய்ய வேண்டியதை செய்யாமல் போய்விட்டார்கள். அதனால் பல விபரீதங்கள் நடந்துச்சு. 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நாங்கள் போயிடக்கூடாது, மற்றவங்களையும் போக விடாதபடி நாங்கள் நடத்தணும். எங்களுக்கு உதவி செய்யும். வந்தவர்களை ஆசீர்வதியும், வராதவர்களை, வர வேண்டியவர்களை கொண்டு வரும். ஆண்டவரே, ஹோஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ண சகோதரனை ஆசீர்வதியும். அடுத்த வகுப்பு பொறுப்படும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Praise the Lord.